மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பப்ளிக் எக்ஸாம் 2024ல் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நாளைக்கு, தட் இஸ் 28th May அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 PM ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ நம்ம அரசு தேர்வுகள் இயக்ககம் அஃபீஷியலாக அந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் DGE அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்க வெப்சைட் வந்துடும், கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு 2 PMக்கு அப்புறம் கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரீடோட்டல் ரீவேல்யூவேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் காப்பி அது உள்ளே போயிட்டு ரோல் நம்பர் கேட்கும், அஸ் யூஷுவல் என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் வந்து ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரியே ரிசல்ட் பார்க்குறப்ப நீங்கள் ஸ்லாஷ் போட்டிருப்பீங்க, இங்கே நீங்கள் அந்த ஹைஃபன் கோடு மாதிரி போடணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ரிவர்ஸில் இருக்கும், ஃபஸ்ட்டு இயர் வரும், அதுக்கப்புறம் மந்த் வரும், அதுக்கப்புறம் டேட் வரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்ச்சா இருக்கும். அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிஷன் மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க. 5+4 என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம 9 என்டர் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் வந்து அது ஹியூமனாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேப்ச்சா தான் இருக்கும், நார்மலாக இருக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை பண்ணதெல்லாம் வந்துடும். சரியா, வந்த உடனே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு அனுப்புறதுனாலும் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 944875682220. சரியா, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப நான் டெஃபினட்டாக செக் பண்ணி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஒரு டைம் அஃபீஷியல் ஆன்சருக்கு வச்சு செக் பண்ணி பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரீவேல்யூவேஷன் போடலாமா இல்லை ரீடோட்டல் போடலாமா இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. ஏதாச்சும் போடணும் அப்படின்னா அதுக்கான டைமும் எங்கே போய் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் போடுறதுக்கு நம்ம ஸ்கூலில் போய் பண்ண முடியாது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு JD ஆஃபீஸ்னு வச்சுருப்பாங்க. ஜாயிண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ், உதவி இயக்குனர் அலுவலகம், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸும் மோஸ்ட்லி நமக்கு CO ஆஃபீஸோட வளாகத்தில் இருக்கும். சரிங்களா, எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட தலைநகரத்தில் இருக்கும். சரியா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சம்மந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு தெரியுதா, ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் போய் அப்ளை பண்ணணும். சரியா, முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணால் பண்ணிக்கலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொல்கிற வேர்டு மூலமாக பெட்டர் நீங்கள் வந்து அங்கேயே போய்க்கோங்க. ஓகேவா, எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூல் இருக்கோ அங்கேயே போய்ட்டு நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்கூல் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அங்கே போய் கேட்டிங்கன்னா மேபி அவங்க பண்ணுவாங்க, பட் அது ஷியோராக நமக்கு தெரியாது. ஆல்சோ இது ரொம்ப பாட்டில் நெக்காக வச்சுருக்காங்க. பாருங்களேன், அப்ளிகேஷன் டேட் பாருங்கள், அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆகுது. 29th 4ஆம் நாளையிலேருந்து, அதாவது புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த ஸ்கேன் காப்பி வந்து அடுத்த நாள் வெரி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்கமிங் சாட்டர்டேவோடவே எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ வெறும் 4 days தான் டைம் கொடுக்குறாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா டைம் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் 1 PM தான் அந்த போர்ட்டலே ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் 5 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5 PM அப்படின்னாலும் மோஸ்ட்லி 4 PM ஆஃபீஸ் எல்லாமே இல்லாததுனால ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரியே முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு டே போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டே போக பாருங்கள், ஒரு Thursday Friday அந்த மாதிரி போய்க்கோங்க. சாட்டர்டேவும் வேணவே வேண்டாம், ஏன்னா அது கண்டிப்பாக சாட்டர்டே போயிடாதுங்க. Thursday Friday போகிறது தான் பெட்டர். ஸோ அப்பயுமே நீங்கள் வந்து ஒரு 2:30 அந்த மாதிரி இல்லை ஒரு 2 o'clock அப்படி போங்க. ஏன்னா 1 o'clock போனீங்கன்னா கொஞ்சம் லஞ்ச் முடிச்சவங்க வரனால வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அட்ரஸ் தெரிஞ்சுக்க உங்களோட ஸ்கூல்லே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸ்கூல் தெரில அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நான் எப்படியாச்சும் உங்களுக்கு எடுத்து தரேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அது டிஸ்ட்ரிக்டோட அட்ரஸ் நான் எடுத்து தரேன், உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃபைன். அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் JD ஆஃபீஸ் போகணும். அதுவே இந்த தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டெல்லாம் ரீசெண்டாக பிரித்த டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, புதுசாக உருவான டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து இன்னுமே அந்த JD ஆஃபீஸ் வந்து கட்டலை. ஸோ அப்படின்றனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் CO ஆஃபீஸ்க்கே போய்க்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் CO ஒருத்தவங்க இருப்பாங்க, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், முதன்மை கல்வி அலுவலர். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கே அந்த மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய கட்டணமும் ஆஸ் யூஷுவல் ரீவேல்யூவேஷன் 505. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு நீங்கள் விடையளிச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கொடுக்கல. அவங்க மார்க் போட்டிருக்காங்க, ஒரு 5 மார்க்குக்கு 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் 4 வரணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கேஸில் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடலாம். ரீவேல்யூவேஷனில் ப்ளஸும் ஆகலாம், மைனஸும் ஆகலாம். ஏற்கனவே ஒரு சில பேருக்கு மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி ரீடோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே போட்டதெல்லாம் எதுவுமே தொட மாட்டாங்க, அதை டச்சே பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா திருத்தவே இல்லை, திருத்த மறந்துட்டாங்க அப்படின்னா ரீடோட்டலில் அதை சரி பண்ணுவாங்க. அதே மாதிரியே டோட்டல் மிஸ்டேக் எது ஏற்பட்டிருந்தால் அதையும் ரீடோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் 205, அதுவே பயாலஜிக்கு மட்டும் 305. ஏன்னா அது பயோபாட்னி பயோசுவாலஜின்னு இருக்கிறனால 2 டைம் அது டோட்டலிங் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுக்காக அந்த ₹100 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நீங்கள் பேப்பரை வாங்குங்க, டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் ரீடோட்டல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து எழுதுனது எல்லாத்தையுமே அவங்க குறைச்சி மார்க் போட்டிருக்காங்கன்னா ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஆனால் ரீவேல்யூஷன் போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா நம்ம தரவாக பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க ஒரு கொஷின் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம், தப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பின்னாடி இன்னொரு கொஷின் மேபி நீங்கள் தப்பாக எழுதி அவங்க கரெக்ட் போட்டிருந்தாலும் அதையும் அவங்க மாற்றி தான் விடுவாங்க ரீவேல்யூஷனில். ரீடோட்டாக அதை பண்ண மாட்டாங்க, ஆனால் ரீவேல்யூஷனில் அதை பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்.